ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருத்துவேத்துணை குரு வாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சௌ சரபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜத்தின் சிவகுருநாவின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்றைய ராசி பலன மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்காக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். நினைத்தபடி செய்து முடிக்க கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத பணவரவுகள் நன்றாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். அக்கம் பக்கத்தினரால் சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தொழிலுக்கு தேவையான வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்வதில் உங்களுடைய நிர்வாக திறமையும் தொழில் நுணுக்கமும் தென்படும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். ஆரோக்கியம் சீராக முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய எதிரிகளை இடம் கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் களை எடுத்து தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். ரிஷபம். எதிர்பாராத பணவரவுகள் தனவரவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கோபதாபத்தையும் அதிகாரப்போக்கையும் குறைத்து கொண்ட குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் உண்டாகும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்வதால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் அவையெல்லாம் வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை தெரிகிறது. கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழிலில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மிதனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் பேச்சில் ஒரு கனிவு, ஒரு அனுபவ முதிர்ச்சி, ஒரு கவர்ச்சி என எல்லாம் நவரசங்களாக கலந்திருப்பதால் உங்களுடைய பேச்சுக்கு எல்லாரும் மகிழ்வுதன பாம்பு போல மயங்குவார்கள். குடும்பத்தில் சுபகாரி பேச்சுக்கள் நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உறவுகள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரனின் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரலாம். வியாபாரம் வணிகம் எல்லாம் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்ற பெண்கள் அல்லது பணபலத்தின் மூலம் விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த விருப்பங்கள் எல்லாம் இன்று நிறைவேறுவதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். போட்டிகள் கடுமையாக இருந்தால் அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருந்தாலும் வெற்றி என்னவோ இழுபறிதான் என்பதால் போட்டிகளை தவிர்ப்பது நல்லது. சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் முயற்சிகள் என்று வெற்றி பெறும். நீண்ட நாள் நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் என்று வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக சந்திக்காத உறவினர்களை என்று சந்திப்பீர்கள். வெற்றி மேல் வெற்றி பெறும். தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். குழப்பங்கள் உண்டாகும். குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனவரவு பணவரவு வருவதில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் எதிர்பார்த்த பணவரவுகள் தானாகவே வந்து கொண்டிருக்கும். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம். நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும். மனம் விரக்தி அடையும். எது நடந்தாலும் எந்த சிறப்பாக நடந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலை இருந்தாலும் உங்களுக்கு இன்று தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. எடுத்த காரியங்கள் வெற்றி மேல் வெற்றி குவியும். அதனால்
மன மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு மனதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை தோணும். அதற்கு இறை வழிபாடு உங்களுக்கு ஒரு நன்மையை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் செய்யப்படும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். போட்டிகளை நன்றாக வென்று உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். நல்ல தகவல்கள் உங்களை சேரும். தேவையில்லாத செலவுகளை குறைப்பது உபரி வருமானத்திற்கு வழிவகுக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. கன்னி, தொழிலில் உங்களுடைய நிர்வாக திறமை புலப்படும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். எழுத்து சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்கள் அல்லது கணினி சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். லாபம் என நினைத்த காரியங்கள் எல்லாம் என்று நஷ்டமாக முடிய இருப்பதால் புதிய விரிவாக்கங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நல்ல வெற்றி பெறும். செலவுகள் அதிகரிப்பதால் அதை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யவும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்து இருப்பதால் இது ஒரு கலவையான நாள். இந்த நாள். துலாம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருப்பதால் நிர்வாகத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் வேலைகள் செய்வது நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலையாக இருக்கும். இருந்தாலும் சில தடை தாமதங்கள் விமர்சனங்களை தவிர்க்க முடியாததாக இருப்பதால் அதை சமாளிக்க வேண்டியதான் இருக்கும். லாபத்தில் சில சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிகாரி ஆதரவு நன்றாக இருந்தாலும் ரிசல்ட் என்னமோ ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். தேவையற்ற செலவுகள் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக கொண்டு செல்ல முயற்சி செய்யலாம். விருச்சிகம், தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். அதனால் பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் வெற்றியை நினைத்து அதையெல்லாம் மறந்து செயல்படப் போகிறீர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவு கூடும். பொதுவாக முக்கியமாக நீரிழிவு நோயாளிகள் சுய மருத்துவத்தை விட்டுவிட்டு தகுந்த மருத்துவரின் ஆலோசனையுடன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏனெனில் உங்களுக்கு நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கவும், மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளவும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அவையற்றெல்லாம் சமாளித்து நீங்கள் இன்று சிறப்பாக செயல்பட போகிறீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றை குறிக்கோளாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்று இன்று மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனுசு, புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். புதிய முதலாளிகள் புதிய கூட்டாளிகள் உங்களை தேடி வருவார்கள். நிர்வாக திறமை மேம்படும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவி தேடி வரும். புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுப்பார்கள். பொதுஜன வசியம் நன்றாக இருப்பதால் பொதுஜனங்கள் உங்களால் கவரப்பட்டு அவருடைய ஆதரவு உங்களுக்கு பெருகும். இருந்தாலும் எதிர்பாராத தனவரவு இருந்தாலும் சில வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எனவே அடுத்த ஒரு விஷயத்தை தலையிடுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மேலும் பெற்றோர்கள் ஆசை நன்றாக இருக்கிறது. தந்தை வழி உறவு ஆதரவு நன்றாக இருக்கிறது. பயணங்கள் வெற்றியை தரும். ஆகவே பயணங்களை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவங்களும் புதிய ஒரு ஆதாயங்களும் நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அந்த வெற்றியை சுவைக்கும் பொழுது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்கள் மனதிலிருந்து மறந்துவிடும் என்பதால் தைரியமாக இன்று செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கு. மகரம்,
நண்பராலும் வாழ்க்கை துணையாலும் வழங்காணப் போகிறீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். நீண்ட நாள் முயற்சிகள் என்று வெற்றி பெறும். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரித்தாலும் அதிகாரிகள் ஆதரவால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து அதை வெற்றி பெற்று வரலாற்று சாதனை புரியப் போகிறீர்கள். ஆகவே தொழிலிலும் குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதால் மகிழ்ச்சியாகவே என்றால் இருக்கும். கும்பம். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அதிகம் தோன்றும். இருந்தாலும் அதையெல்லாம் பணபலத்தால் சமாளிப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவால் சமாளிப்பீர்கள். உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கூடும். அதிகாரி ஆதரவு இருப்பதால் அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சில தடை தாமதங்கள் விமர்சனங்களை நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டி வரும். அதை சமாளிக்க மாற்றம் உங்களுக்கு இருப்பதால் அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது. விளையாட்டுக்காக ஒரு நக்கல் சென்றோ வேண்டாம். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய இனிய நாளாகவே இது அமைகிறது. மீனம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குழந்தைகள் நலன்கள் அக்கறை செலுத்துவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணையால் நண்பரால் வளம் காண்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் சில எதிர்ப்புகளை தாண்டி விமர்சனங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் அதை தைரியமாக செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். பணிச்சுமை பணி அழுத்தத்தால் மனம் விரக்தி அடையும். மன அழுத்தத்துக்கு ஆளாவீர்கள். தனிமையை நாடக்கூடிய நிலையில் மனம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் இறைவழிபாட்டின் மூலமும் ஒரு தியானத்தின் மூலமும் அதையெல்லாம் சரி செய்து கொள்ளலாம் என்பதால் அது ஒரு பெரிய விஷயமாக கருத வேண்டாம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் குழந்தைகளாலும் தொழிலில் அதிகாரிகளாலும் உங்களுடைய நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.